ஹலோ மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபென்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை நம்ம கூடிய விரைவில் தியேட்டரில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இன்னும் ஒரு 2 வாரத்தில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது அதை ஸ்பாயில் பண்ணுற விதமாக இதுவரைக்கும் ட்ரெய்லரில் டீசர்லலாம் பெருசாக எந்த ஒரு எலமெண்ட்டுமே வந்து ஸ்பாயில் ஆகலை. படத்தை பற்றின ஒரு கதையோ இல்லை இந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை ஸ்பாயில் பண்ணுற விதமாக இப்போது டிவி ஸ்பாட்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய வீடியோஸ் மார்வல் சைட்லேருந்தே வந்து கொடுக்கப்பட்டு வந்திருக்கு. பார்க்கும்போது ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளே வருது. அந்த டிவி ஸ்பாட்ஸ் வந்து அஃபீஷியல் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இது வெளியே ஸ்பாய்லர் அப்படிங்கிற ஒரு கணக்குள்ளே வராது. அவங்களே அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஆனால் இது கதை இந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு ஸ்பாயில் பண்ணிடுது. அதில் அந்த டிவி ஸ்பாட்டில் வந்து என்னென்னலாம் காட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இதில் பெரிதளவுக்கு எந்த ஸ்பாய்லரும் இல்லை, சின்ன சின்ன விஷயம் தான். ஆனால் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய டிவி ஸ்பாட்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அந்த ஒரு வாரம் கொஞ்சம் சும்மா இருந்தாங்கன்னா இந்த ஹைப் அப்படியே போய் படத்தில் பார்த்துக்கலாம். இப்போ என்னென்ன ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு எந்த ஸ்பாய்லரும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்காம இருக்கிறதே நல்லது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிட்டில் சீசர்ஸ் அப்படிங்கிற ஒரு பீஸா கம்பெனி வந்து ஒன்று இருக்குது. அந்த பீஸா கம்பெனிக்கு நம்ம மார்வல் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னடா மார்வல் வந்து பீஸா கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா, இல்லை நம்ம கோக்குக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹல்க்கும் ஆண்ட்மேனும் கோகோ கோலாக்காக சண்டை போடுற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போது இந்த படத்தோட ப்ரொமோஷனும் ஆச்சு, அப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இந்த படம் இருக்கு இல்லையா, இதை வச்சு அந்த பீஸா கம்பெனிக்கு வந்து ஒரு ஆட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஒரு ஆள் அந்த பீஸா டெலிவரி இல்லை பீஸா சேல்ஸ் பண்ணுற ஒரு ஆள் வந்து இந்த பீஸா வந்து விற்றுக்கிட்டு இருக்காரு. அவரை இந்த ஒரு கைகான்டோ அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் வந்து பிடிச்சி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அவங்கள காப்பாற்ற வர மாதிரி நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிவி ஸ்பாட் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. யாரா இந்த கெய்கான்டோ, என்னடா நீங்களும் கைஜூலாம் கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபேன்ஸுக்கு வந்து தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கெய்கான்டோ யார் அப்படின்னா, இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபஸ்ட்டு ஒரு காமிக் புக் வந்து வந்திருக்கும் இல்லையா, அந்த காமிக் புக்கில் இவங்களுக்கு கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஃபஸ்ட்டு வில்லன், ஒரு மான்ஸ்டர், அதுதான் வந்து இந்த கெய்கான்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் பார்க்கும்போது லுக்கு இந்த டாய் ஸ்டோரி 3ல் ஒரு பொம்மை வரும், உடம்பு ஃபுல்லாக முள்ளாக வச்சுட்டு. அந்த பொம்மையோட ஃபீல் லைட்டாக வருதே, இது பொம்மை மாதிரி தான் இருக்குது, இது மான்ஸ்டர் மாதிரியே ஃபீல் ஆகலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, சூப்பர்மேன்லேயும் கைஜு வருது, இதுலேயும் கைஜு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க. அப்படி கிடையாது, இது ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மான்ஸ்டர் தான். இந்த டிவி ஆடுங்க அப்படிங்கிறனால இதில் சிஜி வந்து கொஞ்சம் பேசிக் லெவல்லே தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது படத்தில் இந்த மான்ஸ்டர் வந்து அஃபிஷியலாக வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த டிவி ஸ்பாட் மூலமாக படத்தில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னே பாதி ஃபேன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது படத்துலங்கும்போது இன்னும் கொஞ்சம் பாலிஷ்டாக இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி சிஜியை பக்காவான குவாலிட்டியில் தான் வந்து கொடுப்பாங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறனால நமக்கு இந்த மாதிரி ஒரு பேசிக்கான சிஜி வந்து பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ படத்தில் இந்த மாதிரி சிஜி இருக்காது அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஏன்னா ரீசெண்டாக நம்ம கெவின் ஃபைகே கூட சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டின்னு போயிட்டோம், இதுக்கப்புறம் அதெல்லாம் கம்மி பண்ணி குவாலிட்டியான கண்டென்ட் வந்து கொடுக்க ட்ரை பண்ண போகிறோம், நீங்கள் தண்டர் போல்ஸ்லேயே அதை பார்த்துருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தண்டர் போல்ஸில் எந்த அளவுக்குமே வந்து சிஜி எங்கேயுமே அடி வாங்கின மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த மார்வல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு சிஜி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால ஆடியன்ஸ் மத்தியில் கொஞ்சம் பயமும் இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் நம்பிக்கையும் இருக்குது படத்தில் இது இப்படி வராது அப்படின்னு சொல்லி. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, நம்ம பொறுத்து இருந்து படத்தில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி அந்த சிஜியை தவிர நம்ம இவர் வந்திருப்போம், ஹியூமன் டார்ச் வந்திருப்பாப்ல. ஹியூமன் டார்ச்சோடதும் இல்லை அந்த காரை விட்டு இறங்கி ஓடி வர மாதிரி ஒரு ஷாட்லாம் இருக்கும். அதை பார்க்கும்போது இன்னும் எல்லாமே பொம்மை மாதிரி தான் இருக்குது. இது ட்ரெய்லரில் நல்லா இருந்துச்சு இவங்க சிஜி, அதுவுமே இங்கே எப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஆடு, அதுக்காக இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்கலாம். ஸோ இன்னொரு டிவி ஸ்பாட், இது அட்வர்டைஸ்மெண்ட்டாக டிவி ஸ்பாட்டாகவே ஒன்று விட்டுருந்தாங்க. என்ன டிவி ஸ்பாட், அதை கெட் டிக்கெட்ஸ் நவ் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று போடுவாங்க இல்லையா, அந்த டிவி ஸ்பாட்டுக்கு வந்து ஹெர்பி அப்படிங்கிற ஒரு ரோபோட் வந்து நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமில் வந்து இருக்கும், ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஹவுஸில் வந்து இருக்கும். அந்த ரோபோட் வந்து நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ரோபோட்டை இன்ட்ரோ பண்ணுற மாதிரி, இல்லை அந்த கெட் டிக்கெட்ஸ் நோவுது அந்த ரோபோட்டை பற்றின ஒரு ஸ்பெஷல் வீடியோ மாதிரி இந்த வீடியோ விட்டுருந்தாங்க. இதில் பெருசாக இந்த விஷயமே டீஸ் பண்ணலையடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, டீஸ் வந்து இருக்குது. என்னென்னா, அந்த ஹெர்பி ரோபோட் என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டியிருந்தாங்க. வீட்டு வேலையெல்லாம் பார்க்குது, அவங்க போயிட்டு வராங்க, அவங்களுக்கு லைட்டாக ஹெல்ப்லாம் பண்ணுது. முக்கியமான ஒரு வேலையாக குழந்தைய வந்து பார்த்துக்குது. யாரோட குழந்தைய பார்த்துக்குது அப்படின்னா, நம்ம மிஸ்ஸஸ் ஃபென்டாஸ்டிக் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த படத்திலே ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்து நம்ம ஃப்ராங்க்லின் ரிச்சஸ் வந்து பிறக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்து முன்னாடியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஒமேகா லெவல் மியூட்டன்ட், ஒமேகாவுக்கும் மேலே இருக்க லெவல் மியூட்டன்ட்.
அவரை பார்த்துக்கிற ஒரு வேலையை தான் இந்த ஹெர்பி வந்து இந்த படத்தில் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஒரு பிளாட்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு டிவி ஸ்பாட்லேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாட்டில் அந்த குழந்தைக்கு முன்னாடி போயிட்டு ஹெர்பி என் பின்னாடி ஒளிஞ்சுக்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஒரு காட் பண்ணுற மாதிரி வந்து தெரியுது. எங்கேருந்து காட் பண்ணுது, யாரை பார்த்து காட் பண்ணுது அப்படின்னா அந்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்பி மேலே ஒரு ஷேடோ விழுகுது. அதை தாண்டி ஹெர்பி வந்து அண்ணாந்து பார்க்குது இப்படி. ஸோ உயரமான பெரிய ஏதோ ஒரு உருவம் தான் ஹெர்பி முன்னாடி இந்த குழந்தைய பார்க்குறதுக்கு வந்து வந்திருக்கும். இல்லை குழந்தைக்கு ஏதோ ட்ரெயினிங் கொடுக்கவோ இல்லை குழந்தைய தூக்கிட்டு போவோ வந்து வந்திருக்கு. ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் பெரிய பிரம்மாண்டமான உயரமான உருவம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேலக்டஸ் தான், வேறு யார். இதுக்கு முன்னாடி ஷாட்லேயே அவர் நடந்து வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டிட்டாங்க. நடந்து வந்து அவர் ஸோ இது எதை டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டீஸ்லாம் இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் வந்து கேலக்டஸ் பூமிக்கு வராரு, பூமி அழிக்கிறதுக்கு ஒன்றும் வரல. அவருக்கு ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் வந்து தேவை, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மியூட்டன்ட். அவரை வந்து சில்வர் சஃபரா இல்லை நம்மளோட ஒரு அடியாளாக மாற்றுறதுக்காக தான் அவர் வராரு. அவருக்கு ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் வந்து தேவை. அவரை நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்னொரு சில்வர் சஃபராக மாற்றுறதுக்கு தான் கேலக்டஸ் பூமிக்கு வராரு அப்படிங்கிற ஒரு ரூமர் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இந்த ஒரு டிவி ஸ்பாட்டில் வந்து இது போட்டு உடச்சிருக்காங்க. கேலக்டஸ் உண்மையிலே ஃப்ராங்க்லினை தேடி தான் வராரு பூமிக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களே, இது எதுக்கான லீடாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம அப்படியே தண்டர் போல்ஸுக்கு ஜம்ப் ஆகணும். தண்டர் போல்ஸோட போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒரு விஷயம் வந்து வந்திருக்கும். அதை டைரக்ட் பண்ணது நம்ம ரூசோ பிரதர்ஸ் தான் அப்படிங்கிறதையும் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம டூம்ஸ்டே, சீக்ரெட் வார்ஸ் இது ரெண்டுமே இருக்கு இல்லையா, அதோட கண்டினியூட்டிக்காக அந்த போஸ்ட் கிரெடிட் சீனையும் ரூசோ பிரதர்ஸ் தான் டைரக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதில் ஒரு இன்ட்ரா டைமென்ஷன் ஷிப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு ஸ்பேஸில் இருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட கடைசியாக காட்டியிருப்பாங்க நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஷிப். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூவில் கெவின் ஃபைகி என்ன சொல்லியிருக்காரு, இல்லை அந்த ஷிப்புக்குள்ளே வர்றது நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஷிப்புக்குள்ளே வர்றது யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்துருந்துச்சு இல்லையா. ஸோ கேலக்டஸ் அந்த ஷிப்புக்குள்ளே போய் இங்கே வந்திருக்கிறதுக்கு வந்து தேவையில்லை. அந்த குழந்தையை தூக்கிட்டு இங்கே வர, இன்னொன்று அந்த பூமி அழியிற மாதிரியான ஒரு ஷாட்டும் நமக்கு ட்ரெய்லரில் வந்து காட்டப்பட்டிருந்துச்சு. மேபி ஒரு தியரி என்ன போய்கிட்டு இருக்கு இப்போ ஆன்லைனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் டூமை இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர்லேயே ஒரு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட வில்லனாக மாற்றி அவர் கேலக்டஸை தோக்கடிச்சிட்டு இந்த ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸை தூக்கிட்டு இங்கே நம்ம உலகத்துக்கு வந்து வந்துட்டார். நம்ம உலகத்துக்கு ஏன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கேங் டைனசிட்டின்னு ஒரு படம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. கேங் டைனசிட்டி முழுக்க எதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எர்த் 616 இருக்க அந்த கமலா கானோட பேங்க்லையும் அப்புறம் ஷாங்ஷியோட 10 ரிங்ஸ் இது ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இது ரெண்டுமே பயங்கரமான ஒரு ஆர்னமெண்ட்ஸ், இதில் வந்து பயங்கரமான ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நம்ம எர்த் 616 இருக்கனால டூமுக்கு அதுவும் தேவைப்படுது. ஏன்னா அவர் மேஜிக்கும் சயின்ஸும் மிக்ஸ் ஆன ஒரு ஆள் தான் இல்லையா. இந்த மேஜிக் பவர்ஸும் இதுவும் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக ஃப்ராங்க்லின் ரிச்சர்ஸ் அங்கே தூக்கிட்டு இங்கே நம்ம உலகத்துக்கு வந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரி வந்து போய்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபேன்ஸ் கணிச்ச அத்தனை விஷயமே வந்து ஓரளவுக்கு உண்மையாகிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. கேலக்டஸ் வந்து ஃப்ராங்க்லினை தேடி தான் வராரு அப்படிங்கிறது உட்பட. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயமும் ஆல்மோஸ்ட் உண்மை தான் அப்படிங்கிற ஒரு வதந்தி வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கடுத்து இன்னும் ஒரு வாரம் தான் என்னமோ இருக்குது. அதுக்கடுத்து வேறு எதுவும் டிவி ஸ்பாட்ஸ் விட்டு இன்னும் ஸ்பாயில் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல. படத்துக்கு ஒரு அளவுக்கான ஹைப் இருக்குது. அந்த ஹைப் அதோட விட்டாலே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பக்காவான மார்வல் படம் வந்த ஒரு ஃபீல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ உங்களை எத்தனை பேர் இந்த படம் பார்க்க ஆவலோடு இருக்கீங்க, இந்த டிவி ஸ்பாட் தேவையா தேவையில்லையா, உங்களுக்கு ஸ்பாயிலர் ஆச்சா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜி கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.